ஹாய்! இட்லி தோசைக்கு ஏத்த கடப்பா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 100 கிராம் பைத்தம் பருப்பை வறுத்து எடுத்துட்டு அதை அலசி வேக வச்சுக்கணும். அதுலேயே உருளைக்கிழங்கும் பச்சை மிளகாவும் மஞ்சள் தூள் போட்டு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். பைத்தம் பருப்பு வேகிறதுக்குள்ளார ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா, பச்சை மிளகாய், 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 கிராம்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். குக்கர் 2 விசில் வந்துருச்சு. அது ஆறதுக்குள்ளார ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம், 1 கிராம்பு போட்டு தாளிப்பு போட்டுக்கணும். 2 வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். 2 தக்காளி, உப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். குக்கரில் இருந்து உருளைக்கிழங்கை தனியாக எடுத்து வச்சுட்டு பைத்தம்பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். வதங்கின வெங்காயம் தக்காளியோட மசிச்சு வச்ச பைத்தம்பருப்பு, மசாலா, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கணும். கொதித்து தேவையான பதத்துக்கு வந்ததும் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கலாம். டேஸ்டான கடப்பா ரெடி.